குட் ஈவினிங். லாஸ்ட் இயர் நம்ம வெல்காம் ஏஆர்ஓ 2023 கேட்ட கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டினை பார்த்தோம். இப்போ நம்ம 15 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து பார்க்க போகிறோம். 16வது கொஸ்டின், விச் இஸ் த ஒன்லி மம்மல் தட் கேன் ஃப்ளை? அதாவது மம்மல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பாலூட்டிகள். கீழ்கண்ட பாலூட்டிகளில் எது பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. நம்மளுக்கு ஹென், பேட், ஆல், ஸ்னேக் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பேட் தான் கரெக்டான ஆன்சர். வவ்வால். 17வது கொஸ்டின், த ஹெவன்லி பாடி விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது ஒளியை தருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேலக்சி, பி ஆப்ஷன் கமேட், சி ஆப்ஷன் ஸ்டார், டி ஆப்ஷன் பிளான்ட். நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான். ஸ்டார் தான் என்ன செய்யுதுன்னா ஒளியை தருகிறது. 18வது கொஸ்டின், ஆர்த்ரிட்டிஸ் இஸ் எ டேஸ் ரிலேட்டட் டிசீசஸ். ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ், ஒரு நோய். அது எந்த மனிதனில் எந்த உறுப்பை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏ வந்து ஸ்கின், பி ஹார்ட், சி போனு, டி பிரெயின். நமக்கு ஆர்த்ரிட்டிஸ் வந்து போனை தான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். 19வது கொஸ்டின், மூன் இஸ் த சேட்டலைட் ஆஃப் விச் பிளானட்? அதாவது நிலவு கீழ்கண்டவற்றுள் எதனுடைய துணைக்கோள் அப்படின்னு சொல்லி ஆன்சர். ஏ பார்த்தீங்கன்னா வீனஸ் கிடையாது, பி எர்த், இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். அதாவது நிலவு பூமியினுடைய துணைக்கோள். நம்மளுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் நோன் அஸ். யூனிவர்ஸ் அப்படின்றது அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டத்தை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னா, நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காஸ்மாலஜி, ஆஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஜெனடிக்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி தான். அதுக்கடுத்து 21வது கொஸ்டின், எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை. அதாவது எய்ட்ஸ் எதனால் ஏற்படுகிறது? அதாவது ஏ ஆப்ஷன் பாக்டீரியா, பி ஆப்ஷன் ஃபங்கி, சி ஆப்ஷன் ரேட், டி ஆப்ஷன் வைரஸ். அதாவது வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எய்ட்ஸ் அப்படின்றது அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஆயில் ரைசஸ் அப் இன் ஆயில் லேம்ப் பை த பிரின்சிபல் ஆஃப். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது நம்ம ஆயில் லேம்ப் யூஸ் பண்றோம், விளக்குல வந்து ஆயில் வந்து ரைசஸ் ஆகக்கூடிய பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் கேபிலரி ஆக்ஷன், பி வந்து கிராவிடேஷன், சி வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங், டி வந்து நன் ஆஃப் திஸ். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கேபிலரி ஆக்ஷன் தான் ஆன்சர். நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் கேபிலரி ஆக்ஷன் இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். அதாவது நுண்புலை ஏற்றம் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் விளக்கு வந்து எரியுது. அதாவது திரி வந்து விளக்குக்குள்ள இருக்கும், அந்த விளக்குல உள்ள எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நுண்புலை ஏற்றம் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் இது வந்து வேலை செய்யுது. 23வது கொஸ்டின், விச் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹீமோகுளோபின்? ஹீமோகுளோபின்ல காணப்படக்கூடிய கீழ்கண்டவற்றில் எது காணப்படுகிறது, எந்த எலமெண்ட் காணப்படுகிறதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ வந்து அயோடின், பி வந்து நன் ஆஃப் திஸ், சி வந்து அயான், டி வந்து பாஸ்பரஸ். ஹீமோகுளோபினில் காணப்படக்கூடிய எலமெண்ட் என்னது அப்படின்னா ஆன்சர் வந்து சி, அயான். அடுத்து 24வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொல்யூஷன் காசஸ் ஆசிட் ரெயின்? அதாவது அமிலமலை ஏற்படக்கூடியது, அமிலமலை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பொல்யூஷன், பி ஆப்ஷன் சாயில் பொல்யூஷன், சி வந்து வாட்டர் பொல்யூஷன், டி வந்து ஏர் பொல்யூஷன். நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனால தான் அமிலமலை ஏற்படுகிறது. 25வது கொஸ்டின், டேஷ் இஸ் த ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்? அதாவது தாவரங்கள் தன்னுடைய உணவை தானே தயாரிக்கிறது, தன்னுடைய உணவை தானே தயார் பண்றது. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் ஹைட்ரோட்ரோபிசம், இது கிடையாது. டிரான்ஸ்பைரேஷன், பி ஆப்ஷன் இதுவும் இல்லை. சி வந்து போட்டோசிந்தசிஸ், இதுதான் நமக்கு ஆன்சர். போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை, இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை மூலமாக தாவரங்கள் தன்னுடைய உணவை தானே தயாரிக்கிறது. 26வது கொஸ்டின், ஹவு மெனி வால்வ்ஸ் டஸ் எ ஹியூமன் ஹார்ட் ஹேவ்? அதாவது மனிதனில் காணப்படக்கூடிய, அதாவது இதயத்துல எத்தனை அறைகள் இருக்கு, வால்வ்ஸ் எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்னா 4 அறைகள். 27வது கொஸ்டின், மிக்சிங் ஆஃப் ரெட் அண்ட் கிரீன் கலர் கிவ்.
அதாவது ரெட்டையும் கிரீனையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு புதுசா என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலர் தான் கிடைக்கும். ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். 28வது கொஸ்டின், டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ காசஸ். வைட்டமின் ஏ ஆல் ஏற்படக்கூடிய கீழ்கொண்டவற்றுள் எந்த நோய் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஃபீவர், இது கிடையாது. ஹெட்டாசிஸ், தலைவலி கிடையாது. ஹெட்டாசிஸ் தலைவலி. சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நைட் பிளைண்ட்னஸ், அதாவது இருட்டில் ஏற்படக்கூடிய கண் தெரியாமை, இந்த நோய் தான் வைட்டமின் ஏனால ஏற்படக்கூடிய நோய். 29வது கொஸ்டின், டேஷ் இஸ் ஜெனரலி கால்ட் அஸ் த ஈவினிங் ஸ்டார் அண்ட் மார்னிங் ஸ்டார். அதாவது கீழ்கண்ட பிளானட், அதாவது இந்த 4 பிளானட்ல எது மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நம்மளுக்கு வீனஸ். ஏ ஆப்ஷன் தான் சரியான கொஸ்டின், வீனஸ். 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which instrument is used to measure purity of milk. அதாவது பாலினுடைய பியூரிட்டி, அதாவது தூய்மை தன்மையை அளக்கக்கூடிய மீட்டர் என்ன மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் தெர்மோமீட்டர் கிடையாது. பி ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் இதுவும் இல்லை. பேரோமீட்டர் இதுவும் இல்லை. லாக்டோமீட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இது போன்ற இன்னும் அநேக வீடியோக்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.